இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 6th தமிழில் இயல் 1ல் இலக்கணம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இயலில் டாபிக் பேர் பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான், அவற்றோட இயல்புகளை அறிஞ்சு கொண்டான். இவ்வாறே மொழியையும் ஆழ்ந்து கவனித்தான். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும், மொழியை எவ்வாறு பேசவும் எழுத வேண்டும் என்பதை வரையறை செய்தான். அந்த வரையறையை என்னங்கிறாங்க, இலக்கணம் அப்படிங்கிறாங்க. இலக்கணத்தை 5 வகையாக பிரிக்கிறாங்க. தமிழ் மொழியில் இலக்கணம் எத்தனை வகைப்படும்னா 5 வகைப்படும். என்னென்ன இலக்கணம் பார்த்தீங்கன்னா, எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு எழுத்து இலக்கணம் பார்க்க போகிறோம். எழுத்து ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும், ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் தான் எழுத்து எனப்படுகிறது. எழுத்து தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 247 எழுத்து இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்து 216, ஆயுத எழுத்து 1. அப்போ மொத்தம் இதெல்லாம் கூட்டினீங்கன்னா 247 எழுத்துக்கள் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, உயிரெழுத்துக்கள். அதாவது உயிரெழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா, உயிருக்கு முதன்மையானது காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் அவ் வரையிலுள்ள 12 உயிர் எழுத்துக்களும் பிறக்கின்றன. அதாவது வாயை திறக்கிறதுனா ஆ ஆ இந்த மாதிரி, உதடுகளை குவிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஊ ஊ ஓ இந்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் உதடுகளை குவிக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதில் குறில் எழுத்துக்கள், உயிர் எழுத்துக்களில் குறில் எழுத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆ இ உ ஏ ஓ. இது 5 குறில் எழுத்துக்கள், குறுகி ஒலிக்கின்றன. நெடில் எழுத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா 7 எழுத்துக்கள் இருக்குது. நெடில் எழுத்துக்கள் 7 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆ இ உ ஏ ஐ ஔ ஆகிய 7 நெடில் எழுத்துக்கள். இது நீண்டு ஒலிக்கின்றன. அதான் இங்கேயும் அதே தான் சொல்லியிருக்காங்க. ஆ இ உ ஏ ஓ ஆகிய 5 குறில் எழுத்துக்கள். இது குறுகி ஒலிக்கும். நெடில் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ. இது நீண்டு ஒலிக்கும். ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு. அந்த கால அளவு தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மாத்திரைன்னு சொல்லுவாங்க. அதாவது குறில் நெடிலை பொறுத்து மாத்திரை அளவு மாறுபடும். எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டு குறில் நெடில் என 2 வகைப்படுத்துகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மாத்திரை. அடுத்து மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது. மாத்திரைனா என்னது? கால அளவை குறிக்குது தமிழில். ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு ஆகும். குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு பார்த்தீங்கன்னா 1 மாத்திரை. அதே நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவுன்னு பார்த்தீங்கன்னா 2 மாத்திரை. அடுத்த டாபிக் என்னதுன்னா மெய்யெழுத்துக்கள். மெய் என்பதற்கு உடம்பு என பொருள்படும். மெய்யெழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. அதாவது மெய்யெழுத்தை ஒலிக்கிறதுக்கு உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. அதாவது இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இன்னு, இப்பு, இம்மு, ஈ, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல், இர், இன். இது மொத்தம் 18 எழுத்துக்களும் மெய்யெழுத்துக்கள். இந்த மெய்யெழுத்தவே 3ஆக பிரிக்கலாம். என்னென்னா வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லினம்னு பார்த்தீங்கன்னா இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. இந்த 6 வல்லின மெய்யெழுத்துக்கள். மெல்லினம்னு பார்த்தீங்கன்னா ஞனன நமன, இஞ்சு, இன்னு, இன்னு, இம்மு, இன்னு. இது மெல்லின மெய்யெழுத்துக்கள். இடையினம் பார்த்தீங்கன்னா எரள வளல, ஈ, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு. இது 6 இடையின மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கிற மாத்திரை அளவு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை.
ஏற்கனவே பார்த்தோம், குறில் எழுத்துக்களுக்கு 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை, மெய் எழுத்துக்களை ஒலிக்கிறதுக்கு அரை மாத்திரை. வல்லின மெய்யெழுத்துக்கள் இந்த 6ம் வந்து வன்மையாக ஒலிக்கின்றன. மெல்லின மெய்யெழுத்துக்கள் 6ம் மென்மையாக ஒலிக்கின்றன. இடையின மெய்யெழுத்துக்கள் 6ம் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் ரெண்டுக்கும் இடைப்பட்டு ஒலிக்கின்றன. உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனைன்னு சொன்னேன்? 216ன்னு சொன்னேன். அதில் மெய்யெழுத்துக்கள் 18உடன் உயிரெழுத்துக்கள் 12ம் சேர்வதால் தோன்றும் 216 எழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்கள் தான். மெய்யுடன் உயிர்குறில் சேர்ந்தால், அதாவது மெய்யுடன் உயிர்குறில், அதாவது உயிர்குறில்னா உயிர் எழுத்துல குறில் எழுத்துக்கள் ஆ, இ, உ, ஏ, ஓ இந்த எழுத்துக்கள்லாம் சேர்ந்துச்சுன்னா உயிர்மெய் குறில் தோன்றுகிறது. அதாவது மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால், அதாவது 7 எழுத்துக்கள் குறில் எழுத்தை தவிர்த்துட்டு உயிரெழுத்துக்களில் குறில் எழுத்துக்கள் 5 தவிர்த்துட்டு மீதி இருக்கிற 7 நெடில் எழுத்துக்கள், அந்த நெடில் எழுத்துக்கள் கூட மெய் வந்து சேர்ந்து மெய் எழுத்துக்களோட இந்த நெடில் எழுத்துக்கள் சேர்ந்தால் உயிர்மெய் நெடில் தோன்றுகிறது. ஆகவே உயிர்மெய் எழுத்துக்களையும் உயிர்மெய் குறில்னு உயிர்மெய் நெடில்னு 2 வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்க்கறது ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து தமிழ் மொழியில் உயிர் மெய் உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்றும் உள்ளது. அதுதான் வந்து என்னது? இக்கு ஆயுத எழுத்துமாங்க. ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவுன்னு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை. அப்போ உயிர் குறிலுக்கு 1 மாத்திரை, உயிர் நெடிலுக்கு 2 மாத்திரை, உயிர்மெய் எழுத்துக்களுக்கு அதில் வந்து உயிர்மெய் குறிலாக இருந்துச்சுன்னா 1 மாத்திரை, உயிர்மெய் நெடிலாக இருந்துச்சுன்னா 2 மாத்திரை, மெய்யெழுத்தாக இருந்தால் அரை மாத்திரை, ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை. இப்போ இங்கே பாருங்க, சாம்பிளுக்கு ஒன்று எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. கபிலரில் காங்கிறது உயிர்மெய் குறில் எழுத்து, இக்கு கூட்டல் ஆ. காங்கிறது இக்கு கூட்டல் ஆ. அப்போ மெய்யெழுத்து கூட உயிர் குறில் சேர்ந்துருக்கு. அப்போ இதோட மாத்திரை உயிர் குறிலுக்கு 1 மாத்திரை, காக்கு 1 மாத்திரை, பீக்கு வந்து இப்பு கூட்டல் இ. அப்போ இதுக்கும் 1 மாத்திரை, லா இதுக்கும் இல்லு கூட்டல் ஆ இதுக்கும் 1 மாத்திரை. அப்போ மெய்யெழுத்துக்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? அரை மாத்திரை. அப்போ டோட்டலாக 3 மாத்திரை. கபிலருங்கிற பேருக்கு வந்து எத்தனை மாத்திரைன்னா 3 மாத்திரை. உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல், உயிரெழுத்துல தொடங்குறதுல 2 மாத்திரை அளவுள்ள சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஆ, து. இப்போ ஆங்கிறது உயிரெழுத்து, உயிரெழுத்துல தொடங்குற 2 மாத்திரை அளவுள்ள சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆங்கிறதுக்கு 1 மாத்திரை, தூங்கிறதுக்கு 1 மாத்திரை, மொத்தம் 2 மாத்திரை. அதே மாதிரி 2 மாத்திரை அளவுள்ள ஓர் எழுத்து சொல் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க, 2 மாத்திரை அளவுள்ள. அப்போ நான் நெடில் எழுத்து 2 மாத்திரை அளவு சொல்லலாம், இல்லை நெடில் எழுத்த ஆ சொல்லலாம். இதெல்லாம் 2 மாத்திரை அளவுள்ள சொல். ஆயுத எழுத்து இடம்பெறும் 2½ மாத்திரை அளவுள்ள சொல் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அக்துங்கிறதுக்கு 2½ மாத்திரை அளவுள்ள சொல். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். அவை யாவை அப்படின்னா எழுத்து இலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். அதேமாரி அடுத்த கொஷின் பாருங்க, மெய்யெழுத்துக்களை 3 வகை இனங்களாக வகைப்படுத்தி எழுதுக. அதாவது வல்லினம், மெல்லினம், இடையினம். இதுதான் 3 வகை இனங்கள் மெய்யெழுத்துக்கள்ல.
தமிழ் எழுத்துக்களுடைய மாத்திரை அளவு கேட்டிருக்கிறாங்க. மாத்திரை அளவுகள் இப்போ தான் பார்த்தோம். உயிர் எழுத்துக்களாக இருந்துச்சுன்னா அதில் குறியிலாக இருந்துச்சுன்னா, உயிர் எழுத்துக்களில் குறியிலாக இருந்துச்சுன்னா ஒரு மாத்திரை. அதுவே உயிர் எழுத்துக்களில் நெடில் எழுத்துக்களாக இருந்துச்சுன்னா 2 மாத்திரை. மெய் எழுத்துக்களுக்கு அரை மாத்திரை. ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை. அடுத்து உயிர்மெய் குறில். உயிர்மெய் குறில் எழுத்தா இருந்துச்சுன்னா ஒரு மாத்திரை. உயிர்மெய் நெடிலா இருந்துச்சுன்னா 2 மாத்திரை. ஓகே, அடுத்த லெசன் அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். இலக்கணம் செகண்ட் யூனிட்டில் இலக்கணம் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.